குட்டீஸ் கூட கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரவுண்டு அடிக்கிறப்ப செங்கோட்டையன் மருத்துவமனை, அதாவது கச்சேரிமேட்டில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் வந்து அபிமன்யு தட்டுவடை கடைன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து பிரெட் ஆம்லெட் கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டம்ளரில் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, 2 முட்டையை வந்து உடச்சி அந்த டம்ளரில் ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிட்டு அடுப்பத்தை வச்சு நல்லா தோசை தட்டி சூடு ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. முட்டைக்கலவை நல்லா கலக்கிட்டு இந்த தோசை தட்டியில் வந்து வெண்ணெயை தான் தடவுறாங்க. இந்த வெண்ணெய் உருக்கின வெண்ணெயை வந்து நல்லா தடவிட்டு அப்புறம் முட்டைக்கலவை அடித்து இந்த தோசை தட்டியில் அப்படியே ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரெட் பீஸ் வந்து 2 ப்ரெட் பீஸ் எடுத்து சென்டரில் வைக்கிறாங்க. மேலே ஒன்று, கீழே ஒன்று. அதுவும் அந்த முட்டைக்கலவையில் நனைச்சி திருப்பி வைக்கிறாங்க. அந்த ப்ரெட் வச்சதுக்கு மேலே திருப்பி முட்டைக்கலவையெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு மிளகுத்தூள் அப்ளை பண்ணுறாங்க. சீஸ் வந்து ஒரு எடுத்துக்கிறாங்க. இந்த ஆம்லேட்டை வந்து திருப்பி போட்டுட்டு வீட்டில் அரைச்சி வச்ச கார சட்னி மேலே அப்ளை பண்ணி அப்படியே ஸ்பூனால் வந்து அப்படியே தேய்ச்சி விட்றாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸை வச்சுட்டு இந்த 4 புறமும் வந்து இந்த பிரெட் ஆம்லேட்டை மடிக்கிறாங்க. அதாவது சைடில் 2 சைடும் ஒரு மேலேயும் வந்து 4 வந்து மடித்து வச்சுட்டு அந்த 4 புறமும் வேகிற மாதிரி வந்து அடுப்பை வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குறாங்க. தோசை மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே பார்சல் கட்டி கொடுத்தாங்க. சரி, வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலுமேங்க அந்த தள்ளுவண்டி கடையை வந்து பிரெட் ஆம்லேட்டு அதில் வந்து மயோனஸு, டொமேட்டோ சாஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க. உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. நீங்களும் சான்ஸ் கிடச்சதுன்னா அந்த தள்ளுவண்டி கடையில் ட்ரை பண்ணுங்கள்.